60 ஆண்டு காலமா நீங்க அதிமுக மாற்ற திமுக மாற்ற ஆட்சியை போட்டு இன்னும் தேர்தல் வந்தால் திருவிழா போல அங்கிருந்த ஒரு கூட்டம். எதுக்கு? உனக்கு நான் எவ்வளவு தரேன், எனக்கு நான் எவ்வளவு தரேன், அவன் வந்து அதை தரங்க, இவன் வந்து அதை தரங்க. 60 ஆண்டுகள் மாசம் பத்தாவா? 60 வருஷம் அழைச்சி பத்தாவா? இன்னமும் ஏதாவது மக்களை மனமாற்றம் வந்து மூளை செலவு பண்ணி தொண்ணு அயன் பண்ற மாதிரி செலவு பண்ணி இன்னும் 20 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு ஓட்டை போட்டு 10 ரூபாய் 5 வருஷம் கொள்ளாடிக்கிறேன். 5 வருஷத்துக்கு நீங்க கொடுக்குற இலவசம் போதுமா? நல்லா உணர்ந்து இந்த பிரமதேச நன்மைக்கு இங்க இருக்க பத்திரிகம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நல்லா இந்த பிரமதேச நல்வாழ்த்து வளர்ச்சி கொண்டு போனீங்கன்னா உங்க வீட்டு பிள்ளை நாம் தான் வச்சு பிள்ளை ஏற்கனவே விவசாயத்துக்கு முன்னோடைய வாய்ப்பு பாருங்க. 12 வருஷம் உங்கள்கிட்ட கட்டிட்டு இருக்கணும். யாரான சீமான ஒருத்தன் கட்டிக்கிட்டே இருக்கா நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்களுக்கு சேர்த்துக்கிட்டா நாங்க எங்களுக்கும் சேர்த்து இருக்கிறாரு எங்க இருக்கிற இயற்கை வளம் மண்ணம் ரொம்ப நேசிச்சு கெட்டு போயிட்டு இந்த 2 வளம் சொன்னா எங்க பேர் வரும்? விவசாயம் எங்களுக்கு தெரியும். ஒரு கிராமம், இந்த கிராமத்துல ஒரு விவசாயம் எதுவும் கிராமத்துல விவசாயம் ஆகிட்டாங்க. இந்த 2 தீர்ப்பு கட்சிக்கு நீங்க ஓட்டு நீங்க இன்னும் ஒரு பெரிய மக்கள் இருக்கீங்க. உங்க வயசுக்கு ஒரு 50 ஓட்டு போட்டுட்டே வச்சுங்களேன். ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்துக்கு இந்த ஊருக்கு இவங்க ஓட்டு போட்டா, இந்த தீர்ப்பு ஓட்டு போட்டா ஏதோ ஒரு நல்ல போட்டுருக்கீங்க. நீங்க நினைச்சது யாரோ ஓட்டு சொல்லுங்க, நம்ம இவங்க ஓட்டு போட்டா ஒரு நடக்கும். அது நடந்திருக்காங்க. மக்களோட கூட்டணிங்க, மக்களோட நீங்க கூட்டணி தேர்தல் வந்து காசு கொடுத்துட்டு கூட்டணி போட்டுக்கிட்டு 22 கூட்டணி ஒருத்தர் 17 ஒருத்தன் 25 கூட்டணி ஒருத்தன் 17 கூட்டணி நமக்கு ஏதோ நல்ல ரோடு போட்டேன், இந்த தண்ணி சொன்னேன், வந்தா கொடுத்தேன், துண்டா கொடுத்தேன், இதெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவை? இயற்கை வளம் சொன்னா விவசாயிக்கு எல்லா வாய்ப்பு சொன்னா அவன் விவசாயியோட எந்த ஒரு விவசாயம் பண்ணாம உடம்பு போயிட்டான், நான் சொல்ல நாடு சிடுகளா போயிடும், சோத்துக்கு பஞ்சமாயிடும். இயற்கை வளம் சொன்னா ஒரு ஏரி இந்த ஊர்ல இருக்கணும். அந்த ஏரிக்கு நல்ல மழை பெய்யும் போது அந்த ஏரிக்கு எங்க தண்ணி வரப்பு வருதோ அதை சுத்தம் வேணும். 2 மணி நேரமோ 3 வருடம் கோடை மழை பெய்தாலும் அந்த ஏரிக்கு தண்ணி வரும். அந்த ஏரி வளர்ச்சி சொன்னா உங்க கிணறு உங்க ஊர்ல இருக்க பேர் எல்லாம் வரும். அப்ப அந்த நீரோட போகும் போது விவசாயத்துக்கு மூடு போக விளைவிக்கும். சரி, ஏரியா இல்ல, வேறு வாய்ப்பா இருக்கு, ஏரி வாய்ப்பா இருக்கு, ஓட இருக்கு, எங்கேயோ அந்த தண்ணி வந்து எங்கேயோ போகுது. அதுக்கு தடுப்பணை அங்கங்க 300 மீட்டருக்கு ஒரு தடுப்பணை தரணும். அது ஒரு தடுப்பணை இன்னொரு தடுப்பணை போது உங்க சுற்றி கிணறான போகும். நாடு வளர்ச்சிக்கு கொண்டு போய் செஞ்சோம்னா இந்த ஓட்டு கேட்கிறாங்க. அவன் என்னவோ பிச்சைக்காரன் தட்டுப்பாடு இந்த பாருங்க, கூட்டம் தரேன், குண்டா தரேன், தாலி அறுக்கிறதுக்கு காசு பார்க்க நினைக்கிறேன். ஓட்டு பாருங்க மக்களே, நீங்க 5 வருஷம் ஓட்டு போட்டு என்கிட்ட பத்துறீங்க. அந்த 5 வருஷம் கொடுத்த காசுக்கு உங்களுக்கு ரோடு போட்டா இல்ல ஒரு பச்சை ஓட்டா போகணும். உங்களுக்கு இலவசமா நாட்டு வளர்ச்சி என்ன தெரியுமா? எங்களுக்கு போயிட்டு 1000 மருத்துவத்தை இலவசமா கொடுக்கும். இதை சொல்லல செயல். 1000 குடிநீர் குடிக்க இலவசமா. நீங்க குடிக்கிற தண்ணியில உங்களுக்கு இலவசமா இருக்கா? அது வரைக்கும் கட்டுறீங்க, அந்த தண்ணி குடிக்க முடியுதா? அது இலவசமா ஒரு நாட்டு கட்சி. தரமான கல்வி உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிற பாருங்க, அந்த கல்வியை வந்து காசு இலவசம் கொடுக்கும். உணர்ந்து வாக்குப்படுத்துங்க, வந்தவன் போறவன் எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு தேடுங்க. ஜாதி அரசியல் கிடையாது, மக்களோட கூட்டணி. நாம் தமிழர் கட்சி மக்களோட கூட்டணி. அந்த ஜாதி இந்த ஜாதி எந்த ஜாதி 25 பேர் ஒரு கூட்டணி, அந்த மாதிரி கிடையாது. 60 ஆண்டு காலம் போயிடுச்சு. இன்னொரு 5 ஆண்டு காலம் நாசம் பண்றதுக்கு சிறப்பு சேர்த்து இருக்கான். அதை தர இடம் சரி, ஓகே, இவருக்கு கொடுக்குற இலவசம் ஓட்டுக்கு 5000 கொடுக்கட்டும். இந்த 5 வருஷத்துக்கு போடுமா? இந்த ஊர்ல தேவைப்படுவாங்க. ஒருத்தன் உங்கள்கிட்ட காசு கொடுக்க வரேன்னு சொன்னா அவன் கீழே போக வேண்டும். இங்க என்ன தேவை அதை நான் கீழே போக இருக்கும். எது காசு கொடுக்குறான்? நல்ல வேலை பண்ண வர இதுதான் காசு கொடுக்க.
நீ நல்லது பண்ண வர மக்களுக்கு நீங்க ஒரு வேட்பாளர் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க நல்லது பண்ண வர நீ எதுக்குற காசு கொடுக்குற அப்ப எப்படி நல்லது பண்ணுவ யாராவது கேட்கணுமா மக்களோட ரத்தத்தை உங்களுக்கு கூறிடுச்சுங்க நிறைய இடத்துக்கு போறோம் நீங்க எவ்வளவு கொடுக்குற ஆனா சரிம்மா நாங்க கொடுக்குறோம் 5 வருஷத்துக்கு அந்த காசு போதுமா சொல்லுங்க நாட்டோட பத்தி நாங்க கட்டுறோம் பெரிய கட்டுறோம் நிறைய பேர் கவனிக்கிறாங்க நிறைய பேர் இலக்கணம் நினைக்கிறாங்க யாராங்க இதை கத்திட்டு போறான் உங்களுக்கு தாங்க கட்டுறோம் உங்களும் சேர்த்தா கட்டுறோம் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த சிந்தனை சீமனை முன்னெடுத்திருக்காரு அவர் ஒரு காலதான் ஒரு பிரச்சனை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிற நிப்பாட்டிருக்கான் ஏன்னா அவரால் மக்கள்கிட்ட ஓட்டு கட்டிட்டு ஜாலியா கொள்ளையடிக்காருல மக்களுக்கானவர் மக்களை நல்ல செய்ய வந்திருக்காரு புரிஞ்சுக்கீங்க உணருங்க நல்லா யோசிங்க இது கம்ப்யூட்டர் காலம் 25 வருஷம் 30 வருஷம் அந்த பிள்ளையே இல்லாம கம்ப்யூட்டர் காலம் கிடையாது உங்க வீட்டுல பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க செல்போன் அப்படியே பாருங்க யூடியூப்ல அதை பத்தி பாருங்க சீன என்ன பேசுறாரு என்ன கத்துறாரு எத்தனை நேரம் இப்ப நம்ம நாட்டை பண்ணுவோம் எங்க பார்த்தாலும் இந்த ஏப்ரல் மாசம் மே மாசம் சுடுகாடு மாதிரி ஏன் இந்த 100 நாள் பாருங்க வச்சு ஒருவருக்கும் ஒரு கண்ணு ஒருவருக்கும் 2 கண்ணு வச்சு அவங்கள வச்சு அவங்க நாட்டை செழிப்பான கொண்டுட்டாங்களா அப்படி நாங்க மனுவாக கொடுத்துட்டு நாட்டை எடுத்துட்டாங்க மரம் இல்லை மழை இல்லை தெரியாது அவங்களுக்கு அதே போலதான் மழை இல்லை மழை கல்மழை அதுல இருக்க இயற்கை அது மழை இல்லை மழை என்ன பொறுத்து வந்துருக்கோமா கிடையாது மரத்தோட வேறுதான் மழையை கொண்டு வருது பட்டத்துல மழை பெய்யறப்போ ஆடி பட்டத்துல கட்ட மழை பெய்யுதா பருவத்தில் மழையும் இல்லை பருவத்தில் இதையும் இல்லை இந்த இருக்கிற எம்எல்ஏ அவங்க அமைச்சர் பிள்ளைங்க எப்படி பிள்ளைங்க பேசுறாங்க ஒரு 2000 தெரியாது அவனுக்கு என்ன வந்தா மக்கள்கிட்ட காசு கொடுத்துட்டு ஓட்ட வாங்கினோமா கொள்ளடிச்சோமா செல் ஓட்டாக இருந்தோமா இதுதான் செய்யறான் எங்க வீட்டு பிள்ளைய நீங்க பேசுற வீட்டு கவனிங்க இந்த இடம் கட்டுறோம் அந்த கட்டுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நாங்களே கட்டுறேங்க நானும் உங்களுக்காக கட்டுறேங்க விட்டு போறேங்க ஆனால் இந்த நாட்டுக்காக எவ்வளவு ஒரு குரல் கொடுத்தா அந்த நாடு நாடாக இருக்கும் இல்லைன்னா அந்த நாடு சுடுவேறே மாறிடும் உண்மையில நீங்க இந்த பிறகு உங்க பேரரசு வரீங்க எத்தனை அரசு புறம்போக்கு நிலங்கள் அரசு நிலங்கள் இருக்கு அவரை மரத்தோட உருவாக்குங்க சொன்னா அது ஒரு இயற்கை வேணா எதை உருவாக்கிருக்கானா ஒண்ணுங்க அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பிரச்சனை அரசு வேலை உங்களுக்கு அரசு வேலை முன்னுரிமைகள் இருக்குல்ல அது அரசு வேலைன்னு போடுறீங்கல்ல அதை மட்டும் அரசு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா நாங்க சொன்னாங்க விவசாயம் சென்ற அரசு வேலை ஆடு மாடு அரசு உங்களுக்கு புரியல வேலை வேலை மட்டும் அரசு புரியல ஏதோ போடுங்க விவசாயப்பட்ட மக்கள் மட்டும் அந்த ஏழை வேலை ஏதோ 1% ஏற்படுறாங்க பாக்கி 99% மக்கள் தூங்குறாங்க விவசாயம் எல்லாம் அழியறதுக்கு முதல் காரணம் நீங்க ஏரி வேலை தான் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க உங்க ஊர்ல ஏரி வேலை போய் நீங்க போறீங்க நீங்க இந்த ஊருக்காரங்கள விவசாயம் பண்ற ஆளு இருக்கிறீங்க உங்க காட்டுக்கு ஆளு கிடைக்குதா ஒன்பதாவது கூலி இன்னைக்கு என்ன சாயங்காலம் என்ன கூலி வாங்குறாங்க காலை என்ன கூலி புரியல அப்படிங்கிற விவசாயிக்கான விளைவுகளுக்கு நெல்லுக்கோ எள்ளுக்கோ சோளத்துக்கோ கரும்புக்கோ நல்ல விலை இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க போன வந்த எள்ளு 130 ரூபா வச்சுச்சு இந்த வருஷம் 90 ரூபாய் கேட்கிறான் இந்த ஊர் எப்படின்னு தெரியல போன வருஷம் விட்ட எள்ளு 130 ரூபா இந்த வருஷம் 90 ரூபாய் 100 ரூபாய் கேட்கிறான் அப்ப 30 ரூபாய் குறைஞ்சிருக்கு நான் பெரிய கட்சி வந்துச்சுன்னு சொன்னா விவசாயிக்கு தான் முதல் முன்னுரிமை என்ன முன்னுரிமை ஏழு ஏழைக்கு இப்ப கொடுத்த தூண் வைக்கலாம் பார்த்தீங்களா 360 நாள் வேலை 360 நாள் வேலை எப்படி அரசு வேலை இருக்கா அந்த செய்தி நாளைக்கு ஏன் காட்டின வேலை இருக்கா அது அவன் காட்டு கட்ட கொஞ்சம் அரசு கட்ட கொஞ்சம் காசு ஆகிடுது இதுதான் 360 நாள் ஏழு வேலையும் தனிநபர் காட்டோட வேலையும் சேர்ந்து காசு கொடுக்கும் அதே மாதிரி ஆடு மாடு வளர்த்துற அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு எப்படி எழுதுறீங்க அரசாங்கம் பொருளாதார கொள்ளுங்க இப்ப ஐயா இருக்காரு அவருக்கு 10 ஆள் இருக்கு
2 மாடு இருக்கு, ஒரு 3 கோழி இருக்குன்னு சொன்னா அவர் அவசரத்தை உடனே எடுத்துட்டு போயிடலாம். ஏடிஎம் போல எனி டைம் மணி உடனே எடுத்து காசு ஆக்கி அவர் தேவையை பூர்த்தி பண்ணலாம். பரிசாரப்பு தேவை வளர்க்கறதுக்கு தூண்டுதல் தான். நாங்க வந்தா நீங்க 10 மாடு வளர்த்துருக்கீங்களா, நீங்க நல்லா வளர்க்குறீங்க, இந்தாங்க ஒரு மாசம் 1000 ரூபாய். பாலை வந்து எங்கேயாவது தரமான தூய பாலம் இருக்கா, எழுதி வச்சுக்கீங்க. அமெரிக்காக்காரன் இன்னும் 8-10 மாசத்துல நம்ம தூய நாட்டு பாடுறதுல அதெல்லாம் பெசன்னு சொல்லிட்டு அவன் நாட்டு எல்லாம் இந்த பெருசு மாடு, புண்ணாக்கு மாடு, வெங்காய மாடு அங்க இருந்து இருக்கான். இந்த மாநில அரசு மத்திய அரசார் 2 இடத்தை ஏமாத்தான். யாரு? அந்த பிஜேபி மோடி. ஏன் தனியார் முறையில் வளர்ப்புதான் கிளவே செய்யறான். எழுதி வச்சுக்கீங்க. இந்த வருஷத்துக்குள்ள நாட்டு மாட்டு பாலாம் பெசன்னு சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு பாலை உற்பத்தி பண்றான். அது இந்த நாட்டு மாட்டுக்கு காளை மாடுகள், கோழிக்கு அந்த காலத்து நாட்டு கோழிகள், அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து அந்த நாட்டாளி அதெல்லாம் இருக்கா, எல்லாம் கிராஸ். எல்லாம் ரோட கிராஸ் பண்ணி போற மாதிரி எல்லாம் கிராஸ். உடம்புக்குங்க உங்களுக்கு கத்திட்டே தான் இருக்கணும். இன்னும் இங்க சொன்னாலும் உங்களுக்காக எங்களுக்காக கத்தி தான் சாகுறத தவிர இந்த நாட்டை நல்வழியில கொண்டு போகணும் நாங்க சாக மாட்டோம். இந்த சீமான் 15 வருஷம் பேசிட்டாரு. யாருக்காக? மக்களுக்காக. ஒரு ஊருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ பணக்காரன் சொன்னா அவனுக்கு என்னங்க வேலை பத்தி என்னங்க தெரியும், விவசாயத்துக்கு என்னங்க தெரியும், ஏதோ பேருக்குதாக ஏதோ சொல்லிட்டு போவான். இந்த ஊர்ல ஏதோ ஒரு கட்டணம் கட்டிருந்தா எம்எல்ஏ பண்டு அக்கௌண்ட் பண்ற மாதிரி எம்எல்ஏ பண்டு இது பேரு அவங்க போட்டு எடுக்கணும். அரசு நீங்க இருந்திருக்க, அரசு பண்ற நீங்க செஞ்சு கொடுத்துருக்க, அது மட்டும் தான் இருக்கணும். அவன் வந்து இவன் வந்து அக்கௌண்ட் பாக்கெட் எடுத்து கொடுத்த மாதிரி, அவன் சொத்தை கட்டின மாதிரி ஒரு கக்கசு கட்டினா அது சுத்தமா கட்டுறது அருமையா ஊருங்க. நம்ம மாவட்டம் மேற்கொண்டு போறவங்களே கட்டினானுங்க. இந்த ரெக்கார்ட போயிருப்பான். அரசு ஐயத்தை போற மாதிரி இன்னைக்கே கட்டான், செங்கல் கட்டான், பின்னாடியே பிடிக்கிறான், பின்னாடியே தலை வைக்கிறான், பின்னாடியே பெண் அடிக்கிறான். அங்க உட்கார்ந்து அதிகாரத்துக்கு போது மந்திர சீனிங்களும் சாகத்துக்கு சொத்துகளும் சாகத்துக்கு அதே பள்ளிக்கூடத்தில் அடையும். அந்த என்ன பெரிய பையனை நம்ம ஒரு நெல்லுன்னா விளைஞ்சாத்தான் விளைஞ்சா அறுப்போம், அதை மூட வச்சிருக்கோம். ஒரு நெல்லுன்னா அந்த பருவத்தை அறுத்தாதான் அது கரெக்டா வெளியில வெளியில இருக்கு. அதுக்கு அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிபடுறீங்க. நல்ல உணவு மக்களே. ஒரு பள்ளிக்கூடம் நடத்தான், இன்னைக்கு அர்த்தம் வந்துடும், நாளைக்கு கால எடுத்துக்கலாம். அப்ப எங்க இருக்கானோ 10 லட்சம் கொடுத்தா அவன் 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்றான், 6 லட்சம் பாக்க வைக்கணும். அதனால ஒவ்வொரு விஷயம் கொள்ள. ஏன் அந்த கொள்ளை ஏன் வைக்கிறான்? உங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தாங்க அதை கழிக்கிறதுக்கு. அதை கழிக்கிறதுக்காக அவன் லிங்க் குடிச்சாதான் அவன் செலவு பண்ண காசு எடுக்கணும். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு திருப்பி ஒவ்வொருத்தரும் 20 கோடி 10 கோடி செலவு பண்றாங்க. அதான் எங்க அந்த காசு எடுப்பாங்க. அதனால எங்க 7 எளிய விவசாயமாக விவசாய ஏரிகளுக்கு சுமத்துல உங்கள்கிட்ட தயவு செஞ்சு ஓட்டி கட்டி வந்திருக்கோம். வேற முதல் திட்டம் 2வது ஏரி கலப்போட விவசாயம் பிடிப்பாரு, அதுக்கு நல்லா அழுத்துங்க. உங்களுக்கு காசை கொடுப்பானுங்க, அந்த காசை வாங்கிக்குங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு காசு கொடுக்கலாம் அவன் திங்கிறதுக்கு. ஆனா அந்த காசை வாங்கிட்டு நீங்க உங்களை ஏமாத்துறதுக்கு காசை கொடுத்துறாரு நார பயல. அந்த காசுக்காக நாங்க நல்லா ஓட்டு போட்டு பூரான்னு சொல்லுங்க. இதுதான் தமிழனுக்கு அழகு. நன்றி.